40. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. அதாவது the sum of first n terms of certain series is given as 2n² minus 3n. Show that the series is an AP அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொடரில் n உறுப்புகளோட கூடுதல் இதுன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 2n² மைனஸ் 3n கொடுத்துட்டாங்க. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அது ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. அது ஏபின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? இது ஒரு ப்ரூஃபு. ஆக்சுவலாக இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் 2 மெத்தட்ஸில் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். 2 மெத்தடுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது Sn ஈக்குவல் டு 2n² மைனஸ் 3n அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க given one. ஸோ இதை வச்சு S1 S2 என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ n இருக்க வேல்யூவில் நான் 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் 2 1² மைனஸ் 3 இன்ட்டு 1. இதை சிம்பிளிஃபை பண்ண எடுக்கிறேன். 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ T1ங்கிறது A, T1ங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போ அதுதான் வந்து ஏவும் அதுதான், T1ம் அதுதான் சொல்லுவோம். ஸோ அது என்ன? மைனஸ் 1. நெக்ஸ்ட் N2 கண்டுபிடிக்கலாமா? S2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8 மைனஸ் 6. அப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. அப்போ 3 இன்ட்டு 2 6. அப்போ 8 மைனஸ் 6. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ T2 வேல்யூ எப்படி கிடைப்போம்? T2 மைனஸ் T1ன்னு போடலாம், இல்லாட்டி S2 மைனஸ் S1ன்னு போடலாம். நான் இங்கே இருக்குது, ஸோ அதுங்காட்டி S2 மைனஸ் S1ன்னு போட்டிருக்கேன். அப்போது 2 மைனஸ், ஆல்ரெடி இந்த மைனஸ் 1 தானே, மைனஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 ப்ளஸ் 1 3. இதுதான் நம்மளோட T2. அப்போ D அதே தான், D கண்டுபிடிக்கலாம். அப்போ T2 மைனஸ் T1 என்ன? 3 மைனஸ் மைனஸ் 1, இந்த 3யா? அப்போ 3 மைனஸ் மைனஸ் 1 என்ன? மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் 4. இதுதான் நம்மளோட D டிஃப்ரென்ஸு. அப்போது கன்சிடர் A ப்ளஸ் A ப்ளஸ் T A ப்ளஸ் 2D. இதுதான் நம்மளோட ஏபியோட கண்டினியூஸாக தொடர்ச்சி வரிசை இது தானே. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A என்ன? நமக்கு மைனஸ் 1ன்னு தெரியும். அப்போ D என்ன? 4ன்னு தெரியும். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 4 மைனஸ் 3. அப்போ அடுத்து A என்ன? மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு D என்ன? 4. அப்போ 4 இன்ட்டு 2 8. அப்போ 8 மைனஸ் 1 மைனஸ் 7. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து அப்போ த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கே தெரிஞ்சிருச்சு, இது ஒரு ஏபி வித் A ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் D ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி இது நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறோம். இதே வந்து செகண்ட் மெத்தட். let Tn be the nth term அப்படின்னு of an AP அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? Tn ஈக்குவல் டு Sn மைனஸ் Sn மைனஸ் 1 அப்படின்னு நாம் எழுதிக்கிறோம். இது கிவன் கிடையாது. இது Tn ஈக்குவல் டு Sn மைனஸ் Sn மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது Sn வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லை? அப்போ Sn வேல்யூவில் நம்ம என்ன இது பண்ணலாம்? இந்த nக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ Tn ஈக்குவல் டு nக்கு பதிலாக 2n², nக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2n² மைனஸ் 3n மைனஸ், அப்போ இதுக்கு பதிலாக nக்கு பதிலாக n மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் 2 nக்கு பதிலாக n மைனஸ் 1 இந்த ஸ்கொயர் மைனஸ் 3. அப்போ இந்த nக்கு பதிலாக n மைனஸ் 1. இப்போ இது கிடச்சிருச்சா? இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2n² மைனஸ் 3n மைனஸ் இந்த 2. அப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுக்கும் காமன் தானே. இது எப்படி எழுதுறா? n² a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ எப்படி எழுதுறா? a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab ஃபார்மெட்டில் எழுதலாமா? அப்போது n² மைனஸ் 2ab மைனஸ் 1², அதாவது b² மைனஸ் 3n மைனஸ் 1. அப்போ 2n² மைனஸ் 2n 1² ப்ளஸ் 1 தானே. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 3n மைனஸ் 1. அப்போ 2n², இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போகிறேன்.
அப்போ 2n ஸ்கொயர் 2 into 2 4n plus 1 into 2 2 minus 3 இது வந்து 3 வந்து உள்ள போகுது அப்போ 3n plus 1 into 3 3 இது கிடைக்குமா இதை நான் வந்து நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறேன் 2n ஸ்கொயர் மைனஸ் 4n மைனஸ் 3n என்ன 7n எழுதலாமா அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 வந்து 5n எழுதலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 2n ஸ்கொயர் மைனஸ் 7n ப்ளஸ் 5 அப்போது இது ரெண்டையும் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 2n ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7n ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 5 அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா அப்போ ப்ளஸ் 2n ஸ்கொயர் மைனஸ் 2n ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆகிட்டா மைனஸ் 3n ப்ளஸ் 7n மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும் 4n வரும் அப்போ 4nக்கு ப்ளஸ் இதுதானே பெரிய சிம்பிள் பெரிய நம்பரோட சிம்பிள் ஸோ ப்ளஸ் 4n அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது 5 மைனஸ் 5 அதுதான் அப்போ நம்ம டிஎன்னோட ஆன்சர் என்ன 4n மைனஸ் 5 இப்போது இதில் வந்து 1 வேல்யூ அப்ளை பண்ணலாம் n ஈக்குவல் டு 1ன்னா இப்போ 4 into 1 மைனஸ் 5 4 மைனஸ் 5 மைனஸ் 1 2 அப்ளை பண்ணால் 4 into 2 மைனஸ் 5 8 மைனஸ் 5 3 அப்ளை பண்ணால் 4 into 3 மைனஸ் 5 12 மைனஸ் 5 7 அப்போ 4 அப்ளை பண்ணுறேன் 4 into 4 மைனஸ் 5 ஈக்குவல் டு 16 மைனஸ் 5 ஈக்குவல் டு 11 இப்போ ஆன்சர் கிடச்சிச்சா the AP is minus 1 3 7 11 etc. the common difference is 4 the series is an AP அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் 5th சம்